ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலை வெப் சேனல். ஸோ எனக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கெல்லாம் போகலாம். ரயில்வே பள்ளிகளில் 1036 காலியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு. ஓகேங்களா? இந்திய ரயில்வேயின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் காலியாக உள்ள 1036 பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் ஆறுகளிடமிருந்து வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன். எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1036. எங்கே போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸில் இருக்கிற ஸ்கூல்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 187. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், ஹிந்தி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியோகிரஃபி, ஹோம் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், சோஷியாலஜி, ஃபிசியாலஜிக்கல் எஜுகேஷன் போன்ற ஏதாவது ஒரு பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருப்பதுடன் பிஎட் முடித்திருக்க வேண்டும். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் வித் பிஎட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் சூப்பர்வைசர், எக்ராமிக்ஸ் அண்ட் ட்ரைனிங். இவங்களுக்கு எத்தனை போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 38க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன்ட் கிராஜுவேட் டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். எத்தனை போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 338. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங், பெயிண்டிங், ஃபைன் ஆர்ட்ஸ் பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 18 முதல் 48 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஃப் லா அசிஸ்டன்ட். எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 54. சட்டப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருப்பதுடன் பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 18 to 43. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இவங்களுக்கான எத்தனை போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 இட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎல்எல்பி படிப்புடன் பிஎல்எஸ்எஸ்பி ஓகேங்களா படிப்புடன் பிஎல்எல்எல்பி ஓகேங்களா முடிச்சவுடன் படிப்புடன் 5 ஆண்டு வழக்கறிஞராக பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 35. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம். எத்தனை போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 18. இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருப்பதுடன் உடற்கல்வி பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 48. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ஆர் ட்ரெயினி. எத்தனை வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட். ஏஜ் சேம் 18 to 38. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஆர் ஹிந்தி. இவங்களுக்கு எத்தனை போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 130. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர். எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர். எத்தனை போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 59. +2 தேர்ச்சியுடன் ஏதாவது ஒரு துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருப்பதுடன் தொழிலாளர், மனிதவள வேளாண்மை, சமூக நலத்துறை, வேளாண்மை போன்ற ஏதாவது ஒரு பிரிவில் டிப்ளமோ அல்லது MBA முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கான ஏஜும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 to 36. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியன். அத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10. நூலக அறிவியல் பாடத்தில் இளங்கலை பட்டம் அல்லது ஏதாவது ஒரு பட்டப்படிப்புடன் நூலக அறிவியல் பாடத்தில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 to 33. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டீச்சர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 2. இசை பிரிவில் இளங்கலை பட்டம் அல்லது +2 தேர்ச்சியுடன் இசை பிரிவில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 188. +2 தேர்ச்சியுடன் ஆசிரியர் பயிற்சி பிரிவில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டீச்சர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2. +2 தேர்ச்சியுடன் ஆசிரியர் பயிற்சி பிரிவில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல். எத்தனை போஸ்ட் பார்த்திங்கன்னா 7.
18 to 48 வந்து பார்த்திங்கன்னா ஏஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கெமிஸ்ட் அண்ட் மெட்டலர்கிஸ்ட். ஓகேங்களா. எத்தனை போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 +2 தேர்ச்சியுடன் சம்மந்தப்பட்ட துறையில். ஓகேங்களா. இவக்கான ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 33, அதாவது 18 to 33 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத்தனை விதமான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ரயில்வேலேருந்து. ஓகே, இதுக்கு ஆட்களை வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு மூலமாக தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பிஜிடி டிஜிடி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிப்போர் சிடெட் முடித்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஓகேங்களா. பிஜிடி டிஜிடி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிடெட் முடிச்சவனுக்கும் முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. ஓகேங்களா. விண்ணப்ப கட்டணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பெண்கள் சிறுபான்மையர் பிரிவினை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு 250, மற்ற பிரிவினருக்கு 500 செலுத்த வேண்டும். கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. விண்ணப்பிக்கும் முறை. சரி, ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் www.rrb.chenai.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 6/2/2025. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன்லாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.